ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பாத அவர்கள் கர்மயுகி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி மெசேஜ் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப சாரி, என்னால் ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் 2 months என்னால் ஸ்பீச் கொடுக்க முடியல. அது காரணம் என்னோட ஆர்கனைசேஷனில் எனக்கு லீடர்ஷிப் ப்ரோக்ராமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் சொல்லிட்டு 33 days வந்து ஃபேமிலியை விட்டுட்டு அந்த ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு இருந்தேன். ஸோ அது ஒரு 33 days ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலி ரொட்டீனுக்குள்ளே நான் வந்து செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஐம் சாரி. இனிமேலேருந்து டெய்லி மெசேஜ் கரெக்டாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோர்ட் கேசஸ், லீகல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஆனால் என் மேலே தப்பே கிடையாது. ஏன்னா என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அது எதர் பில்டர் வந்து போட்டிருக்கலாம், இல்லை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கேஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூவாக இருக்கலாம். ஆனால் உங்கள் மேலே தப்பே கிடையாது, அநியாயம் பண்ணிட்டான், வேற லெவல் அநியாயம். இவ்வளவோ உண்மையாக இருந்துட்டு எதுக்கு போய் அநியாயம் பண்ணிட்டான்னு மனசு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஸோ உங்களுக்கான மெசேஜ் தான் இது. மதர்கிட்ட வந்து போய் அழகு கண்ணீர் விடுறது நடக்க மாட்டேங்குதே மதர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மதர்கிட்ட போய் அதில் என்ன உண்மை இருக்குது, ஏன் இந்த கேஸில் வந்து இந்த கேஸ் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி கேஸாக இருந்ததுன்னா, மதர் ஆக்சுவலி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு தானே வரணும், இதில் இந்த வீட்டில் நான் தானே மதர் வாழ்ந்தேன், அதில் என்னென்ன உண்மைகள் இருக்குது. ஸோ அதில் உண்மையை மட்டும்தான் பேசணும். நான் நியாயம், நான் தர்மம் அப்படி இல்லை. அதில் டீட்டெயில்டாக ஃபேக்சுவலாக நீங்கள் மதர்கிட்ட பேசணும். அந்த மாதிரி பேசும்போது விஷயங்கள் நகர்ந்து நான் பார்த்துருக்கேன். 2வது விஷயம், எல்லாமே பண்ணிட்டேன் வேலைக்கே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, நம்பிக்கை மேலேயும் கீழேயுமா இருக்கும். அது தப்பு கிடையாது. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் எல்லா டைமும் மதர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்ததுன்னா அது ரொம்ப சிறந்த டிவோட்டி. பட் அந்த மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது இல்லையா? அப் அண்ட் டவுன் ஃப்ளக்சுவேட் ஆகும்போது நான் என்ன யோசிப்பேன்னா, நிறைய பேர் இந்த ஜோசியம்லாம் போய் வைப்பாங்க. ஐயோ இந்த கேஸ் முடியுமா, எப்போ முடியும்னு சொல்லுங்க சொல்லலாம் கேட்பாங்க. அப்போ வந்து ஜோசியர் வந்து இப்போ முடிஞ்சிடும்னு சொன்னால் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால முடியும். அப்போ மைண்டு ஃபுல்லாக அதிலே தான் இருக்கும், அது முடியவே முடியாது. இன்னொரு ஒரு விஷயத்தில் ஜோசியர் சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, இல்லை இந்த கேஸ் இப்போதைக்கு முடியாது, உங்ககிட்ட ஃபேவரபுளாகவே வராது அப்படின்னும் போது நம்ம மனசு என்ன பண்ணும், சிப்போ அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகி அவனே சொல்லிட்டாரு, ஜோசியரே சொல்லிட்டாரு முடியாதுன்னு நம்ம டிசைட் பண்ணிடுவோம். அந்த டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும், இன்டிஃபரன்ஸ் காட்டுவோம். அது மேலே அக்கறை காட்ட மாட்டோம். அந்த மேலே அக்கறை காட்டாத போது என்ன ஆகுது, நம்மளுக்குள்ள அந்த மைண்டில் ஷிஃப்ட் ஆகுது. அதை பற்றியே பிடி வந்து அது மேலே இருந்தது, சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது மைண்ட் அப்படியே ஷிஃப்ட் ஆகும்போது அந்த விஷயம் அதற்கிட்ட அப்போ தான் ரீச் ஆகுது. ரீச் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் பார்க்கலாம், அந்த இன்டிஃபரன்ஸ் காட்டும் போது நீங்கள் பார்க்கலாம் அந்த கேஸ் எவ்வளோ சூப்பராக சால்வ் ஆகுதுன்னு, ரொம்ப மிராக்லஸாக சால்வ் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதை ஆக்சுவலி வந்து விட்னஸ் பண்ணலாம். நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. வீடியோ நம்மகிட்டே வச்சுட்டு இருக்கும்போது நடக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஒரு சோர்ஸில் எப்படியோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடக்காது அப்படின்னு அந்த நிலைமையில நான் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது தான் எனக்கு விஷயம் நிறையா இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, இல்லை உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி.